ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சின்ன வயசில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய கமர்கட் எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு மொத்தமாகவே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஸோ இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமர்கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ரொம்பவே திக்காகி வரணும். இந்த வெல்லப்பாகுவை பொறுத்த வரைக்கும் இது நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு கமர்கட் ரொம்ப கெட்டியாக கிடைக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி திக்காகி வந்ததும் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரே ஒரு முறை மட்டும் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்ச தேங்காவை இந்த வெல்லைப்பாகோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு இதை வெல்லைப்பாகோட நல்லா கலந்து விட்டுறணும். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் அப்படிலாம் 10 நிமிஷம் போல் கூட ஆகும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 3-4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெல்லம் எப்படி பாகு எடுக்கிறது அப்படின்னு தெரியலன்னா, வெல்லம் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அந்த வெல்லம் பாகை விட்டு பாருங்கள். அது நல்லா கொஞ்சம் பால்ஸ் மாதிரி கையில் எடுக்க வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெல்லம் நல்லா திக்காகி வரதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கமர்கட் நமக்கு கெட்டியாக கிடைக்காது. இந்த கமர்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெல்லைப்பாகு ரொம்பவே திக்காக இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை உடனே சூடாக இருக்கும்போதே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம் அப்படின்னா இறுகி போயிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆறுனதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது உடனே நம்ம பால்ஸ் பிடிக்கிறதால இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் க்ளவுஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கிறதால க்ளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். பட் இதை பண்ணுறப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா கை சுட்டுடும். அதனால தான். அவ்வளோதான், நம்மளுடைய கமர்கட் ரெடி ஆயிருச்சு. 2 இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய கமர்கட் வீட்லேயே ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.